என் பிள்ளை இவ்வளவு அட்டகாசம் பண்ணி வச்சுக்கிறான்ல, அதுக்கு இன்னொரு வீடியோ காலம் அவன் காட்டுனாவன். அவனும் ஒரு தாய் வீரத்துல புள்ள பிறந்தான்ல, அவன் அக்கா தங்கச்சி வந்திருப்பான்ல. சின்னஞ்சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதால் விரட்டி விரட்டி வெளுக்கப்பட்ட ஆசிரியர் மணிகண்டன் இவன்தான். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள பள்ளிக்கூடம் ஒன்றில் படித்து வரும் 7 வயது சிறுமி ஒருவர் உடல்நல கோளாறால் அவதியுற்று வந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர் சிறுமியை யாரோ பல நாட்களாக பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக கூறியதும் அதிர்ச்சி அடைந்தனர். பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர் ஒருவர் தன்னை கழிப்பறைக்கு அழைத்துச் சென்று கடந்த 4 மாதங்களாக இதுபோல செய்ததாக தனக்கு நேர்ந்த கொடுமையை பாதிக்கப்பட்ட சிறுமி தெரிவித்த நிலையில் கொதித்து போன பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஆவேசத்துடன் பள்ளிக்கு சென்று சம்பந்தப்பட்ட ஆசிரியர் யார் என்று அடையாளம் காட்ட கூறினர். அந்த சிறுமி ஆசிரியர் மணிகண்டன் என்பவரை அடையாளம் காட்டியதோடு கழிவறையில் வைத்து தனக்கு நேர்ந்த கொடுமைகளையும் ஒன்றுவிடாமல் தெரிவித்தார். இதன் பின்னரும் நடவடிக்கை மேற்கொள்ளாமல் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை பள்ளி நிர்வாகம் காப்பாற்ற முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஆவேசமடைந்த உறவினர்கள் பள்ளியின் வகுப்பறை மற்றும் நிர்வாகியின் அறையை அடித்து நொறுக்கினர். அங்குள்ள சிறிய பெஞ்சுகளை அடித்து பறக்க விட்டனர். போலீசார் துணையுடன் தப்பிச் சென்ற ஆசிரியர் மணிகண்டனை விரட்டி விரட்டி வெளுத்தனர். அதற்குள்ளாக அங்கு வந்த கூடுதல் போலீசார் ஆசிரியரை மீட்டு தங்கள் இருசக்கர வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். இருந்தாலும் விடாமல் விரட்டிச் சென்று தர்ம அடி கொடுத்தனர். சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூட உரிமையாளருக்கு சொந்தமான மதுக்கடையையும் அடித்து உடைத்த கையோடு கடலூர் புதுச்சேரி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி நிர்வாகி சபாநாயகர் ஏம்பலம் செல்வத்தின் அபிமானி என்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உக்கிரமாக காணப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்று ஏம்பலம் செல்வத்தை சந்திக்க மறுத்த நிலையில் டிஐஜி சத்யசுந்தரம், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பள்ளிக்கூடம் தற்காலிகமாக விடுமுறை விடப்படுவதாகவும் பள்ளியின் தாளாளர் உள்ளிட்ட அனைவர் மீதும் பாரபட்சம் இன்றி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் குலோத்துங்கன் உறுதியளித்தார். இந்த போராட்டம் காரணமாக கடலூர் புதுச்சேரி சாலையில் பல மணி நேரம் பதற்றத்துடன் காணப்பட்டது. போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. பாலிமர் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் சண்முகம்.